மகாவீரர் ஜெயந்தி 10/4/2025 இன்று நாடு முழுவதும் உள்ள மகாவீரர் மீது பற்று கொன்ற அனைவராலும் மதிப்புமிகு மகாவீரர் அவர்களின் பிறந்த தினம் மகாவீரர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. மகாவீரர் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடி மகிழும் சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மகாவீரர் தனது 30வது வயதில் அரசாட்சியை துறந்து இல்லற வாழ்க்கையை விட்டு வெளியேறி வாழ்ந்தார். அன்பும் அமைதியும் அகிம்சையும் உலகம் முழுவதும் பரப்பிய மகாவீரரின் பிறந்த நன்னாளில் அவரை போற்றி வணங்குவோம். அவர் சொன்ன கருத்துக்களுக்கு இணங்குவோம். அவர் பிறந்த நாளில் தலை வணங்குவோம். அகிம்சையின் திறவுகோல் பகவான் மகாவீரர் ஆவார். இவர் பிறந்த இடம் முக்தபாபூர், குண்டல்பூர், திகம்பர் ஜெயின் டெம்பிள், பீகார். கிமு 1599 பிறந்தார். இவருடைய தந்தை மதிப்பிற்குரிய சித்தார்த்தன் ஆவார். இவர் எழுதிய புத்தகம் அனுட்ட ராப்பா பாட்டிகடாசா ஆகும். இவர் பிறந்த இடம் பாவாபுரி ஆகும். மகாவீரர் 72வது அகவையில் இறந்தார். அவர் இறப்பை கண்டு அனைவரும் அதிர்ந்தார். மகாவீரர் தேவநாகரி வர்த்தமானா எனவும் அழைக்கப்படுகிறார். மகாவீரரின் 6 முக்கியமான போதனைகள்: ஆன்மா மற்றும் கர்மாவில் நம்பிக்கை, 2 நிர்வாணம், 3 கடவுள் நம்பிக்கையின்மை, 4 வேதங்களை நிராகரித்தல், 5 அகிம்சை, 6 பெண் சுதந்திரம். மகாவீரரின் கூற்றுப்படி ஒவ்வொரு கூறுகளும் ஜட மற்றும் ஆன்மீக காரணிகளின் கலவையாகும். சமண பெருமக்கள் மட்டுமன்றி எல்லோரும் போற்றும் பகவான் மகாவீரர் ஜெயந்தி தினம் பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். மகாவீரரை என்றும் நேசிக்கிறேன். ஆண்டில் ஏப்ரல் 10 வரும் மகாவீரர் ஜெயந்தி. மகாவீரரை கொண்டாடினால் சொத்து வரும் மெகாவீரர் ஜெயந்தி. மகாவீரர் அகிம்சையில் சிறந்து விளங்கும் தீரர். அவர் அன்பை மக்களுக்கு அள்ளி கொடுத்த தாரர். அன்றே அமைதியை கட்டி காத்த பாசக்காரர். தன் வாழ்நாளில் அகிம்சையை கையாண்ட அறிவர். கொண்ட கொள்கையில் வாழ்ந்து சென்ற நெறிவர். சமண மக்கள் அனைவரும் மகாவீரரை புரிவர். 30வது வயதில் அரசாட்சியை முறித்த முறிவர். மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்த பெரியவர். மகாவீரர் ஆன்மா கர்மாவை மட்டும் நம்பியவர். பகவான் வேதங்களை நிராகரிக்க விரும்பியவர். ஆயுள் முழுவதும் அகிம்சையால் அரும்பியவர். இன்றும் மக்களின் மனதில் இரவாமல் திரும்பியவர். மகாவீரர் கடவுள் நம்பிக்கையின்மையில் நிரம்பியவர். மகாவீரர் தேவநாகரி என்று அழைக்கப்படுபவர். மகாவீரர் வர்த்தமானா என்றும் பழக்கப்படுபவர். சமணர்கள் பகவான் மீது பாசத்தால் பழக்கப்படுபவர். மகாவீரர் கிமு 599 பிறந்தவர். மகாவீரர் 72வது அகவையில் இறந்தவர். மகாவீரர் பிறந்த நாளில் அனைவரும் தலை வணங்குவர் என்று பகவான் மகாவீரர் ஜெயந்தி தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய்பீம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.